சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் மேம்பாலத்தின் 2 சிமெண்ட் தூண்கள் சரிந்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த பகுதியில் சாலையை சரி செய்யும் பணிகள் மெட்ரோ ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், தற்பொழுது அங்க களத்துல பணி எவ்வளவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை போரூர் ராமாபுரத்துல 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் பொழுது நேற்று இரவு அந்த இரு தூண்களுக்கு இடையே இருந்த அந்த காங்கிரீட் சரிந்து விழுந்ததுல நேற்று ஒரு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தொடர்ச்சியாக அந்த காங்கிரீட் டிப்ரீஸ்களை விடிய அந்த மீட்பு பணிகள் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளை அகற்றி அந்த காங்கிரீட் விழுந்ததுல அந்த சாலை என்பது கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையில அங்க ஏற்கனவே அந்த காங்கிரீட்டுடைய டிப்ரிஸ் எல்லாம் ரிமூவ் செய்யப்பட்டு தற்போது அந்த இடத்துல புதிய சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது எல்என்டி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது சென்னையில 3 வழித்தடத்துல 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில போரூர் ராமாபுரம் பகுதிக்கு அருகே நேற்று இரவு இந்த இரு தூண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் விழுந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில நேற்று இரவு இந்த விபத்து நடைபெற்றதுக்கு பிறகாக விடிய அந்த காங்கிரீட் டிப்ரிஸ்கள் தற்போது ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த இடத்துல புதிய சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த இடம் மிக குறுகிய சாலை என்பதால் பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகம் மிகுந்த ஒரு சாலையாக காணப்படுகிறது. தற்பொழுது இந்த புதிய சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை காலையிலே வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் ஒரு சிரமத்தை சந்தித்துதான் இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த சாலை சீர் செய்யப்பட்டு இந்த புதிய சாலையின் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விபத்து குறித்து ஏற்கனவே மெட்ரோ ரயில் தரப்பிலிருந்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் விழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த இடத்துல அந்த காங்கிரீட் டிப்ரிஸ் எல்லாம் ரிமூவ் செய்யப்பட்டு புதிய சாலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் மெட்ரோ ரயில் தரப்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.